வெல்கம் டு ஆல்நாள் டிஎன்பிஎஸ்சி சேனல். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்டில் கொடுத்துருக்கக்கூடிய தமிழ் மேற்கோள்கள் தான் பார்க்க போகிறோம். ஸோ டோட்டலாக 100 மேற்கோள்கள் எடுத்திருக்கேன். ஏற்கனவே 10th ஸ்டாண்டர்டில் கொடுத்துருக்கிற மேற்கோள்கள் பார்த்தாச்சு. ஸோ அதுவுமே 100 மேற்கோள்கள் பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்டில் கொடுத்துருக்கக்கூடிய முக்கியமான மேற்கோள்கள் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வெண்பாவிற் புகழேந்தி பரணிக்கோர் செயங்கொண்டான் விருத்த மின்னும் ஒன்பாவிற்கு உயர்கம்பன் கோவையுல அந்தாதிக்கு ஒட்ட கூத்தன் என்று கூறியவர் யார்? வெண்பாவிற்கு புகழேந்தி பரணிக்கோர் செயங்கொண்டான் விருத்த மின்னும் ஒன்பாவிற்கு உயர்கம்பன் கோவையுல அந்தாதிக்கு ஒட்ட கூத்தன் என்று கூறியவர் யார்? ஆன்சர் பலப்பட்டை சொக்கநாத புலவர். இத்தகைய உயர்ந்த கொள்கைகளை கொண்ட செய்யுட்களை உலக இலக்கியத்திலேயே காண்பது அரிது என்று திருக்குறளை பற்றி கூறியவர் யார்? ஆன்சர் ஆல்பர்ட் ஸ்வெட்சர். இத்தகைய உயர்ந்த கொள்கைகளை கொண்ட செய்யுட்களை உலக இலக்கியத்திலேயே காண்பது அரிது என்று திருக்குறளை பற்றி சிறப்பித்து கூறியவர் ஆல்பர்ட் ஸ்வெட்சர். மொழி என்பது உலகின் போட்டி போராட்டத்திற்கு ஒரு போர்க்கருவியாகும். அக்கருவிகள் காலத்திற்கேற்ப மாற்றப்பட வேண்டும், அவ்வப்பொழுது கண்டுபிடித்து கை கொள்ள வேண்டும் என்று கூறியவர் யார்? ஆன்சர் பெரியார். கல்லும் உலோகமும் செங்கல்லும் மரமும் மண்ணும் சுதையும் தந்தமும் வண்ணமும் கண்ட சருக்கரையும் மெழுகும் என்றிலை பத்தே சிற்பத் தொழிற்கு உறுப்பாவன என்று கூறும் நூல் எது? திவாகர நிகண்டு. ஸோ அதாவது கல்லும் உலோகமும் செங்கல்லும் மரமும் மண்ணும் சுதையும் தந்தமும் வண்ணமும் கண்ட சருக்கரையும் மெழுகும் என்றிலை பத்தே சிற்பத் தொழிற்கு உறுப்பாவன என்று கூறுவது திவாகர நிகண்டு. வானகமே இளவெயிலே மரச்செறிவே நீங்களெல்லாம் காணலின் நீரோ வெறும் காட்சி பிழைதானோ இவ்வரிகளை இயற்றியவர் யார்? ஆன்சர் பாரதியார். எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம் உயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவராய் உவக்கின்றார் யாவர் அவர் உள்ளம்தான் என்ற வரிகளை இயற்றியவர் யார்? ஆன்சர் வள்ளலார். நசை பெரிது உடையர் நல்கலும் நல்குவர் பிடிபசி களஇய பெருங்கை வேழம் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது? ஆன்சர் குறுந்தொகை. நசை பெரிது உடையர் நல்கலும் நல்குவர் பிடிபசி களஇய பெருங்கை வேழம் இந்த வரிகள் குறுந்தொகையில உள்ளது. உள்ளற்க உள்ளம் சிறுகுவ என்பது திருக்குறள் வரிகள். உள்ளுவது எல்லாம் உயர் உள்ளல் என்பது திருக்குறள் வரிகள். ஸோ இதுல எது சரி எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டுமே சரிதான். 1 மற்றும் 2 சரி. உள்ளற்க உள்ளம் சிறுகுவ உள்ளுவது எல்லாம் உயர் உள்ளல் இது இரண்டுமே திருக்குறள்ல உள்ள வரிகள். நான் பகுத்தறிவும் கூட்டுறவும் உடையவன், நான் ஆண்டோனீனஸ் ஆதலால் ரோமுக்கு உரியவன், நான் மனிதன் என்பதால் உலகிற்கு உரியவன் என்று கூறியவர் யார்? ஆன்சர் மார்க்ஸ் அரேலியஸ். மார்க்ஸ் அரேலியஸ். எல்லாருடைய நாடுகளும் தமக்கு தாய்நாடு என்றும் நம் நாடு எல்லா மக்களுக்கும் தாய்நாடு என்றும் நாம் கருதுதல் வேண்டும் என்று கூறியவர் யார்? ஆன்சர் செனக்கா. இமயத் தீண்டி இன்குரல் பயிற்றி கொண்டல் மாமழை பொழிந்த நுண்பல் துளியினும் வாழிய பலவே
என்னும் வரிகள் இடம்பெற்ற நூல் எது? இமய தீண்டி இன்குரல் பயிற்றி கொண்டல் மாமழை பொழிந்த நுண்பல் துளியினும் வாழிய பலவே என்னும் வரிகள் இடம்பெற்ற நூல் எது? ஆன்சர் புறநானூறு. இமயத்து கோடு உயர்ந்தன்ன தம் இசை நட்டு தீதுயில் யாக்கையொடு மாய்தல் தவத்தலையே என்னும் வரிகள் இடம்பெற்ற நூல் எது? இமயத்து கோடு உயர்ந்தன்ன தம் இசை நட்டு தீதுயில் யாக்கையோடு மாய்தல் தவத்தலையே என்னும் வரிகள் இடம்பெற்ற நூல். ஆன்சர் புறநானூறு. இம்மை செய்தது மறுமைக்கு ஆமனும் அறிவிலை வணிகன் ஆய் அலன் என்னும் வரிகள் இடம்பெற்ற நூல் எது? ஆன்சர் புறநானூறு. படுதிரை வையம் பாத்திய பண்பே என்னும் வரிகள் இடம்பெற்ற நூல் எது? ஆன்சர் தொல்காப்பியம். படுதிரை வையம் பாத்திய பண்பே இது தொல்காப்பியத்தில் உள்ள அடி. பூட்கை இல்லோன் யாக்கை போல என்னும் வரிகள் இடம்பெற்ற நூல் புறநானூறு. இவ்வரிகளை இயற்றியவர் ஆலத்தூர் கிழார். ஸோ இதில் எது கரெக்டு எது தப்புன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் 1 மற்றும் 2 சரி, இரண்டுமே சரி. ஸோ பூட்கை இல்லான் யாக்கை போல இது புறநானூற்றில் இடம்பெற்ற வரி. ஸோ இந்த வரியை இயற்றியவர் ஆலத்தூர் கிழார் அவர்கள். ஸோ ஃபஸ்ட்டு யாதும் ஊரே யாவரும் கேளீர் கணியன் பூங்குன்றனாரின் வரிகள். நான் மனிதன், மனிதனை சார்ந்த எதுவும் எனக்கு புறம்பன்று என்பது பிளாட்டோவின் கூற்று. ஸோ இதில் எது கரெக்டு எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1 சரி 2 தவறு. அதாவது யாதும் ஊரே யாவரும் கேளீர் இது கணியன் பூங்குன்றனாரின் வரிகள். நான் மனிதன், மனிதனை சார்ந்த எதுவும் எனக்கு புறம்பன்று இது பிளாட்டோவின் கூற்று கிடையாது, இது தெரன்ஸ் அவர்களின் கூற்று. இயற்கையும் வாழ்க்கை அனுபவங்களையும் இணைத்து அறிவு தெளிவுடன் நல் வாழ்க்கைக்கான மெய்யியல் உண்மைகளை காணும் முயற்சிகளே பிச்சமூர்த்தியின் கவிதைகள் என்று கூறியவர் யார்? இயற்கையும் வாழ்க்கை அனுபவங்களையும் இணைத்து அறிவு தெளிவுடன் நல் வாழ்க்கைக்கான மெய்யியல் உண்மைகளை காணும் முயற்சிகளே பிச்சமூர்த்தியின் கவிதைகள் என்று கூறியவர் யார்? ஆன்சர் அப்துல் ரஹ்மான். முண்டி மோதும் துணிவே இன்பம், உயிரின் முயற்சியே வாழ்வின் மலர்ச்சி இவ்வரிகளை இயற்றியவர் யார்? முண்டி மோதும் துணிவே இன்பம், உயிரின் முயற்சியே வாழ்வின் மலர்ச்சி இவ்வரிகளை இயற்றியவர். ஆன்சர் நா பிச்சமூர்த்தி. தொண்டு செய்து பழுத்த பழம் என்று பெரியாரே கூறியவர் யார்? பாரதிதாசன். தொண்டு செய்து பழுத்த பழம் என்று பெரியாரே கூறியவர் பாரதிதாசன். வயலிடை புகுந்தாய் மணிக்கதிர் விளைத்தாய் வளைந்து செல் கால்களால் ஆரே இவ்வரிகளை இயற்றியவர் யார்? ஆன்சர் வாணிதாசன். பொறிமயிர் வாரணம், கூட்டுரை வயமா புலியொடு குழும என்ற வரிகள் இடம்பெற்ற நூல்? மதுரை காஞ்சி. வாழ்வின் பொருள் தெரிந்தால்தான் மனிதன் மேல்நிலை அடைவான். நாட்டிற்காக உயிர் நீர்த்த முழு நிலவினை போன்ற தியாகிகள் முன்பு நாங்கள் மெழுகுவர்த்திதான் என்று கூறியவர் யார்? ஆன்சர் அப்துல் காதர். கூற்று 1 அநீதிகளுக்கும் தவறான செயல்களுக்கும் மனம் ஒப்ப இடந்தருதல் மிக பெரிய குற்றமாகும். நீங்கள் நல்வாழ்வை தந்தே ஆக வேண்டும் என்பதுதான் காலத்தால் மறையாத சட்டமாகும். எந்த விலை கொடுத்தாவது சமத்துவத்திற்கு போராடுவதே மிகச்சிறந்த நற்குணமாகும் என்று கூறியவர் நேதாஜி. கூற்று 2 விடுதலையினால் உண்டாகும் மகிழ்ச்சியும் சுதந்திரத்தினால் உண்டாகும் மனை நிறைவும் வேண்டுமா? அப்படியானால் அதற்கு விலையுண்டு.
அவற்றுக்கான விலை துன்பமும் தியாகமும் தான் என்று கூறியவர் நேதாஜி. ஸோ இந்த 2 கூற்றுல எது சரி எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது 1 மற்றும் 2 இரண்டுமே நேதாஜி கூறிய கூற்று. மனதை மலர வைக்கும் இளங்கதிரவனின் வைகறை பொழுது வேண்டுமா? அப்படியானால் இரவில் இருண்ட நேரங்களில் வாழ கற்றுக்கொள் என்று கூறியவர் யார்? ஆன்சர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள்தான் என்று கூறியவர் யார்? ஸோ ஆன்சர் தில்லான். இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள் தான் என்று கூறியவர் தில்லான். ராவண காவியம் காலத்தின் விளைவு, ஆராய்ச்சியின் அறிகுறி, புரட்சி பொறி, உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் என்று கூறியவர் யார்? ஸோ ஆன்சர் அறிஞர் அண்ணா. ஸோ ராவண காவியத்தை பற்றி அது காலத்தின் விளைவு, ஆராய்ச்சியின் அறிகுறி, புரட்சி பொறி, உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் என்று கூறியவர் அண்ணா. நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும், இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும் என்று கூறியவர் யார்? ஆன்சர் அறிஞர் அண்ணா. பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க. மக்களின் மதியை கெடுக்கும் ஏடுகள் நமக்கு தேவையில்லை. தமிழரை தட்டி எழுப்பும் தன்மான இலக்கியங்கள் தேவை. தன்னம்பிக்கை ஊட்டி மதிப்பை பெருக்கும் நூல்கள் தேவை. நல்ல வரலாறுகளை படித்தால்தான் இளம் உள்ளத்திலே புது முறுக்கு ஏற்படும். இளைஞர்களுக்கு பகுத்தறிவும் சுயமரியாதையும் தேவை. இளைஞர்கள் உரிமை போர்ப்படையின் ஈட்டி முனிகள். இவற்றில் எதுவும் இல்லை. ஸோ இதில் எது பொருந்தாததுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் இவற்றில் எதுவும் இல்லை. ஸோ அதாவது எல்லாமே அறிஞர் அண்ணா அவர்களின் பொன்மொழிகள். ஸோ இதில் கொடுத்துருக்க 4மே அறிஞர் அண்ணாவின் பொன்மொழிகள். ஸோ அதனால் பொருந்தாதது எதுவும் இல்லை. வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும் என்று கூறியவர்? ஸோ இதுவும் அறிஞர் அண்ணா. பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க. உலகின் சாக வரம் பெற்ற பொருட்கள் புத்தகங்களே. மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு. கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு. வன்முறை இரு பக்கமும் கூர் உள்ள கத்தி ஆகும். எதையும் தாங்கும் இதயம் வேண்டும். சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வழக்கறிஞரின் வாதம் ஒரு விளக்கு. ஸோ இதில் எது பொருந்தாததுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் ஃபர்ஸ்ட் வாக்கியம், உலகின் சாகா வரம் பெற்ற பொருட்கள் புத்தகங்களே. ஸோ இது கதை அவர்கள் கூறியது. ஸோ மற்ற அனைத்து கூற்றுமே அறிஞர் அண்ணா கூறியது. முதல் கூற்று மட்டும் உலகின் சாகா வரம் பெற்ற பொருட்கள் புத்தகங்களே, இது மட்டும் கதை அவர்களின் கூற்று. ஸோ அதனால் பொருந்தாத கூற்று முதல் கூற்று. நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி என்னை சந்திப்பவனே என் தலை சிறந்த நண்பன் என்று கூறியவர் யார்? ஸோ ஆன்சர் ஆப்ரகாம் லிங்கன். ஸோ நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி என்னை சந்திப்பவனே என் தலை சிறந்த நண்பன் என்று கூறியவர் ஆப்ரகாம் லிங்கன். பூவாது காய்க்கும் மரமும் உள்ள நன்று அறிவார் மூவாது மூத்தவர் நூல் வல்லார் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது? பூவாது காய்க்கும் மரமுள்ள நன்று அறிவார் மூவாது மூத்தவர் நூல் வல்லார். ஸோ இந்த வரிகள் இடம்பெற்ற நூல் சிறுபஞ்சமூலம். பெண்ணெனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது என்று கூறியவர் யார்? ஆன்சர் பாரதிதாசன். ஸோ இது பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரை உருப்படல் என்பது சரிப்படாது என்று கூறியவர் பாரதிதாசன். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா என்று பாடியவர் யார்?
தேசிக விநாயகனார். ஸோ தேசிய விநாயகம் பிள்ளை தான் மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா என்று கூறியவர். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்று கூறியவர் யார்? ஆன்சர் பாரதியார். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்று கூறியவர் பாரதியார். அந்தர தார் மயனே என ஐயுறும் தந்திரத்தால் தம நூல் கரை கண்டவன் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது? அந்தர தார் மயனே என ஐயுறும் தந்திரத்தால் தம நூல் கரை கண்டவன் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல். சீவக சிந்தாமணி. புலவர் பாடும் புகழுடையோர் விசும்பின் வலவன் ஏவா வான ஊர்தி என்ற வரிகள் இடம்பெற்ற நூல். ஆன்சர் புறநானூறு. புலவர் பாடும் புகழுடையோர் விசும்பின் வலவன் ஏவா வான ஊர்தி. இது புறநானூற்றில் உள்ள அடி. நான் இங்கிலாந்திலோ உலகின் எந்த மூலையிலோ இருந்தாலும் என் வங்கி பணத்தை எடுத்து பயன்படுத்துவதற்கு ஒரு வழியே சிந்தித்தேன். சாக்லேட்டுகளை வெளியே தள்ளும் இயந்திரத்திலிருந்து யோசனை கிடைத்தது. அங்கு சாக்லேட் இங்கு பணம் என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஜான் ஷெப்பர்டு ஃப்ரான். ஸோ இவர் ஏடிஎம் மிஷின் கண்டுபிடித்தவர். ஸோ அதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஜான் ஷெப்பர்டு ஃப்ரான். பன்னாரும் கலைதெறி பட்டி மண்டபம் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது? ஆன்சர் கம்பராமாயணம். பண்ண அரும் கலைதெறி பட்டி மண்டபம். ஸோ இது பட்டி மண்டபம் பற்றி கம்பராமாயணத்தில் குறிப்பிட்டப்பட்ட வரி. பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை எட்டினோடு இரண்டும் அரியணையே என்ற வரிகள் இடம்பெற்ற நூல். ஸோ இதுவுமே பட்டி மண்டபம் பற்றின வரி. ஸோ இது திருவாசகத்தில் உள்ள அடி. பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை எட்டினோடு இரண்டும் அரியணையே. பட்டி மண்டபத்து பாங்கு அறிந்து ஏறுமின் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல். பட்டி மண்டபத்து பாங்கு அறிந்து ஏறுமின். ஸோ இது மணிமேகலையில் உள்ள அடி. மகத நன்னாட்டு வாழ்வாய் வேந்தன் பகைபுறத்து கொடுத்த பட்டி மண்டபம் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது? மகத நன்னாட்டு வாழ்வாய் வேந்தன் பகைபுறத்து கொடுத்த பட்டி மண்டபம் என்று வரிகள் சிலப்பதிகாரம். அறம் எனப்படுவது யாதனை கேட்பின் மறவாது இது கேள். மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையுளும் அல்லது கண்டது இல் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது? அறம் எனப்படுவது யாதனை கேட்பின் மறவாது இது கேள். மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையுளும் அல்லது கண்டது இல் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல். ஆன்சர் மணிமேகலை. துளங்கு இமில் நல் ஏற்றினம் பல களம்புகும் மல்லர் வனப்பு ஒத்தன என்னும் வரிகள் இடம்பெற்ற நூல். துளங்கு இமில் நல் ஏற்றினம் பல களம்புகும் மல்லர் வனப்பு ஒத்தன என்ற வரிகள் இடம்பெற்ற நூல். ஆன்சர் கலித்தொகை. எழுந்தது துகள் ஏற்றனர் மார்பு கவிழ்ந்தன மறுப்பு கலங்கினர் பலர் இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் எது? எழுந்தது துகள் ஏற்றனர் மார்பு கவிழ்ந்தன மறுப்பு கலங்கினர் பலர். ஸோ இந்த வரிகள் இடம்பெற்ற நூல். ஆன்சர் கலித்தொகை. ஸோ இது ஏறுதழுவல் பற்றின லைன். கீழ்கண்ட பாடல் வரிகளில் புறநானூறு வரிகள் அல்லாதது எது? உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தாரே, உண்பது நாழி உடுப்பவை இரண்டே, யாதும் ஊரே யாவரும் கேளீர், கல்வி கரையில கற்பவர் நாட்சில. இதில் புறநானூற்று வரி அல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் கல்வி கரையில கற்பவர் நாட்சில. இது நாலடியார்ல உள்ள லைன்.
பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வலவ என்று சேக்கிழாரை பாராட்டியவர் யார்? பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வலவா என்று சேக்கிழாரை பாராட்டியவர் யார்? மீனாட்சி சுந்தரனார். பொருத்தமான விடையே தேர்க. நீரின்றி அமையாது உலகு திருவள்ளுவர், நீரின்றி அமையாது யாக்கை ஔவையார், மாமழை போற்றதும் இளங்கோவடிகள். ஸோ இதில் பொருத்தமான விடை எதெல்லாம்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் ஆ மற்றும் இ. அதாவது நீரின்றி அமையாது உலகு திருவள்ளுவர் சொன்னது, மாமழை போற்றதும் இது இளங்கோவடிகள் சொன்னது. ஸோ இது ரெண்டுமே கரெக்டு. நீரின்றி அமையாது யாக்கை புறநானூறில் குடப்புலவியனார் ஏற்றிய வரிகள் தான் நீரின்றி அமையாது யாக்கை. ஸோ அது குடப்புலவியனார் வரும், ஔவையார் வராது. நன்னடை நல்கல் வேந்தர்க்கு கடனே என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது? ஸோ இது டிஎன்பிஎஸ்சியில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ நன்னடை நல்கல் வேந்தர்க்கு கடனே இது புறநானூற்றில் உள்ள அடி. உற்றுழி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது? ஸோ ஆன்சர் புறநானூறு. சான்றோ நாக்குதல் தந்தைக்கு கடனே என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது? ஸோ ஆன்சர் புறநானூறு. சான்றோ நாக்குதல் தந்தைக்கு கடனே இது புறநானூற்றிலுள்ள அடி. நீரின்றி அமையாது உலகம் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது? இது திருக்குறள். நீரின்றி அமையாது உலகம் இது திருக்குறள்ல உள்ள அடி. குளம் தொட்டு கோடு பதித்து வழி சீத்து உளம் தொட்டு உழுவயலாக்கி என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது? குளம் தொட்டு கோடு பதித்து வழி சீத்து உளந்தொட்டு உழுவயல் ஆக்கி என்ற வரிகள் இடம்பெற்ற நூல். ஸோ ஆன்சர் சிறுபஞ்ச மூலம். மாமழை போற்றதும் மாமழை போற்றதும் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது? ஸோ இது சிலப்பதிகாரத்தில் உள்ள லைன். நீரும் நீராடலும் வாழ்வியலோடு பிணைக்கப்பட்டவையாக விளங்குகின்றன என்று கூறியவர் யார்? ஸோ ஆன்சர் தோ பரமசிவன். நீரும் நீராடலும் வாழ்வியலோடு பிணைக்கப்பட்டவையாக விளங்குகிறது. ஸோ இது கூறியவர் பரமசிவன். உணவெனப்படுவது நிலத்தொடு நீரே என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது? ஸோ இது புறநானூறில் உள்ள அடி. உணவெனப்படுவது நிலத்தொடு நீரே. குள்ள குளிர குடைந்து நீராடி என்று கூறியவர் யார்? குள்ள குளிர குடைந்து நீராடி என்று கூறியவர் ஆண்டாள். மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிழற்காடும் உடையது அரண் இவ்வரிகளை இயற்றியவர் யார்? மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிழற்காடும் உடையது அரண். இந்த வரிகளை இயற்றியவர் திருவள்ளுவர். இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என்று கூறியவர் யார்? சா அகத்தியலிங்கம். ஸோ இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என்று கூறியவர் அகத்தியலிங்கம். ஸோ இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று கூறியவர் யார்? ஆன்சர் பாரதியார். இனிமையும் நீர்மையும் தமிழெனல் ஆகும் என்னும் வரிகள் இடம்பெற்ற நூல் எது? இனிமையும் நீர்மையும் தமிழெனல் ஆகும். ஆன்சர் பின்கல நிகண்டு. காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே என்ற வரிகளை இயற்றியவர் யார்?
ஸோ ஆன்சர் வந்து ஈரோடு தமிழன்பன். காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே என்று கூறியவர் வந்து ஈரோடு தமிழன்பன். தமிழ் வடமொழியின் மகளன்று, அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி. சமஸ்கிருத கலப்பின்று அது தனித்தியங்கும் ஆற்றல் பெற்ற மொழி என்று கூறியவர் யார்? ஆன்சர் வந்து கால்டுவெல். தமிழ் வடமொழியின் மகளன்று, தனி குடும்பத்திற்கு உரிய மொழி, சமஸ்கிருத கலப்பின்று தனித்திழங்கும் ஆற்றல் பெற்ற மொழி. இவ்வாறு கூறியவர் வந்து கால்டுவெல். இத்தகைய உயர்ந்த கொள்கைகளை கொண்ட செய்யுட்களை உலக இலக்கியத்திலேயே காண்பது அரிது என்று திருக்குறளை பற்றி கூறியவர். இது வந்து ரிப்பீட்டடாக எடுத்திருக்கேன், ஸ்டார்டிங்லையும் பார்த்தோம் இந்த கொஸ்டின். ஆல்பர்ட் ஸ்வெட்சர். இத்தகைய உயர்ந்த கொள்கைகளை கொண்ட செய்யுட்களை உலக இலக்கியத்திலேயே காண்பது அரிது என்று திருக்குறளை பற்றி கூறியது வந்து ஆல்பர்ட் ஸ்வெட்சர். விறகு நான் வண்டமிழே, உன்னருள் வாய்த்த பிறகு நான் வீணையாய் போனேன் என்று கூறியவர் யார்? ஆன்சர் வந்து கவிஞர் வாலி. காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் கருணை மார்பின் மீதொளிர் சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் சிலம்பார் இன்பப் பேதொளிரும் திருவடியும் பொன்முடி சூளாமணியும் பொலிய சூடி நீதியொளிர் செங்கோலாய் திருக்குறளை தாங்கும் தமிழ் நீடு வாழ்க என்று கூறியவர் யார்? ஆன்சர் வந்து சுத்தானந்த பாரதியார். தருவாய் நிழல்தான் தருவாய், நிதம் என் வருவாய் என நீ வருவாய் என்று கூறியவர் யார்? ஆன்சர் வந்து கவிஞர் வாலி. நீரின்றி அமையா யாக்கைக்கு எல்லாம் என்னும் வரிகள் இடம்பெற்ற நூல் எது? ஸோ ஆன்சர் வந்து புறநானூறு. நீரின்றி அமையா யாக்கைக்கு எல்லாம். உணவினை ஆக்கல் மக்கட்கு உயிராக்கல் அன்றோ என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது? ஸோ ஆன்சர் வந்து குடும்ப விளக்கு. உணவினை ஆக்கல் மக்கட்கு உயிராக்கல் அன்றோ என்ற வரிகள் வந்து குடும்ப விளக்குல வந்து இடம்பெற்றது. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தாரோ என்னும் வரிகள் இடம்பெற்ற நூல் எது? ஆன்சர் வந்து புறநானூறு. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தாரோ என்ற வரி வந்து புறநானூற்றில் உள்ளது. கல்லும் மலையும் குதித்து வந்தேன், பெருங்காடும் செடியும் கடந்து வந்தேன் என்று கூறியவர் யார்? ஆன்சர் வந்து கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. நீரும் நிலமும் புணரியோர் ஈண்டு உடம்பும் உயிரும் படைத்திசினோரே என்னும் வரிகள் இடம்பெற்ற நூல் எது? ஆன்சர் வந்து புறநானூறு. ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே இரண்டறிவதுவே அதனோடு நாவே என்னும் வரிகள் இடம்பெற்ற நூல் எது? ஆன்சர் வந்து தொல்காப்பியம். உண்டி முதற்றே உணவின் பிண்டம் என்னும் வரிகள் இடம்பெற்ற நூல் எது? உண்டி முதற்றே உணவின் பிண்டம். ஆன்சர் வந்து புறநானூறு. நீர் எடுப்பவை நிலம் சாடுபவை மாறு ஏற்று சிலப்பவை என்னும் வரிகள் இடம்பெற்ற நூல் எது? ஆன்சர் வந்து கலித்தொகை. நீரு எடுப்பவை நிலம் சாடுபவை மாறு ஏற்று சிலப்பவை என்னும் வரிகள் இடம்பெற்ற நூல் வந்து கலித்தொகை. பொங்கியும் பொலிந்தும் நீண்ட புதுப்பிடர் மயிர் சிலிர்க்கும் சிங்கமே என்று பாடியவர் யார்? ஆன்சர் வந்து பாரதிதாசன். பொங்கியும் பொலிந்தும் நீண்ட புதுப்பிடர்
மயிர் சிலிர்க்கும் சிங்கமே என்று பாடியவர் வந்து பாரதிதாசன். ஓவிய விதானத்து உரைபெரு நித்திலத்து மாலை தாமம் வளையுடன் நாற்றி விருந்துபட கிடந்த அருந்தொழில் அரங்கம். ஓவிய விதானத்து உரைபெரு நித்திலத்து மாலை தாமம் வளையுடன் நாற்றி விருந்துபட கிடந்த அருந்தொழில் அரங்கம் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது? ஆன்சர் வந்து சிலப்பதிகாரம். மல்லல் செருவில் காஞ்சி வஞ்சியும் மருதம் பூக்கும் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது? மல்லல் செருவில் காஞ்சி வஞ்சியும் மருதம் பூக்கும் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல். ஆன்சர் வந்து ராவண காவியம். மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூத முத்துடைத்த தாமம் நிறை தாழ்ந்த பந்தர்கீழ். மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூத முத்துடைத்த தாமம் நிறை தாழ்ந்த பந்தர்கீழ் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது? இது வந்து நாச்சியார் திருமொழி. எத்தனை பெரிய வானம் எண்ணிப்பார் உனையும் நீயே என்று பாடியவர் யார்? ஆன்சர் வந்து பாரதிதாசன். சொல்லரும் சூழ் பசும் பாம்பின் தோற்றம்போல் மெல்லவே கரு இருந்து ஈன்று மேலலார் செல்வமே போல் தலை நிறுவி தேர்ந்த நூல் கல்விசேர் மாந்தரின் இறைஞ்சி காய்த்தவே என்ற வரிகள் இடம்பெற்ற நூல். ஆன்சர் வந்து சீவக சிந்தாமணி. அள்ளல் பழனத்து அறக்காம்பல் வாயவிழ வெள்ளம் தீப்பட்டது என தொடங்கும் வரிகள் இடம்பெற்ற நூல் எது? அள்ளல் பழனத்து அறக்காம்பல் வாயவிழ வெள்ளம் தீப்பட்டது என தொடங்கும் வரிகள் இடம்பெற்ற நூல். ஆன்சர் வந்து முத்தொள்ளாயிரம். பொறிமயிர் வாரணம் கூட்டுரை வயமா புலியோடு குழும என்ற வரிகள் இடம்பெற்ற நூல். இது வந்து மதுரை காஞ்சி. ஆக்குவது ஏதெனில் அறத்தை ஆக்குக என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது? ஆன்சர் வந்து யசோதை காவியம். யசோதரை காவியத்துல தான் ஆக்குவது ஏதெனில் அறத்தை ஆக்குக. வந்து என்றும் சிந்தாமணியாய் இருந்த உன்னை சிந்து என்று சொல்லிய நாச்சிந்துமே என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது? வந்து என்றும் சிந்தாமணியாய் இருந்த உன்னை சிந்து என்று சொல்லிய நாச்சிந்துமே என்ற வரிகள் இடம்பெற்ற நூல். ஆன்சர் வந்து தமிழ் விடு தூது. தித்திக்கும் தெள்ளமுதாய் தெள்ளமுதின் மேலான முத்திக்கனியே என் முத்தமிழே என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது? ஆன்சர் வந்து தமிழ் விடு தூது. காடெல்லாம் கழைக்கரும்பு காவெல்லாம் குழைக்கரும்பு மாடெல்லாம் கருங்குவளை வயலெல்லாம் நெருங்குவளை கோடெல்லாம் மட அன்னம் குளமெல்லாம் கடல் என்ன நாடெல்லாம் நீர்நாடு தனை ஒவ்வா நலமெல்லாம் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது? ஆன்சர் வந்து பெரிய புராணம். காடெல்லாம் கழைக்கரும்பு காவெல்லாம் குழைக்கரும்பு என்று தொடங்கும் பாடல் வந்து பெரிய புராணம். வான் உட்கும் வடிநீன் மதில் மல்லல் மூதூர் வயவேந்தே என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது? வான் உட்கும் வடிநீன் மதில் மல்லல் மூதூர் வயவேந்தே என்ற வரிகள் இடம்பெற்ற நூல். ஆன்சர் வந்து புறநானூறு. அறிவியல் என்னும் வாகனம் மீதில் ஆளும் தமிழை நிறுத்துங்கள் கரிகாலன் தன் பெருமையெல்லாம் கணிப்பறியுள்ளே பொருத்துங்கள் என்று பாடியவர் யார்? ஆன்சர் வந்து வைரமுத்து. அறிவியல் என்னும் வாகனம் மீதில் ஆளும் தமிழை நிறுத்துங்கள் கரிகாலன் தன் பெருமையெல்லாம் கணிப்பறியுள்ளே பொருத்துங்கள் என்று கூறியவர் வந்து வைரமுத்து.
எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் என்று கூறியவர் யார்? ஆன்சர் வந்து அறிஞர் அண்ணா. ஏவும் திசையில் அம்பை போல இருந்த இனத்தை மாற்றுங்கள், ஏவுகணையிலும் தமிழை எழுதி எல்லா கோளிலும் ஏற்றுங்கள் என்று பாடியவர் யார்? ஆன்சர் வந்து வைரமுத்து. மக்களின் மதியை கெடுக்கும் ஏடுகள் நமக்கு தேவையில்லை, தமிழரை தட்டி எழுப்பும் தன்மான இலக்கியங்கள் தேவை என்று கூறியவர் யார்? ஆன்சர் வந்து அறிஞர் அண்ணா. செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என்று அழைக்கப்படும் காலம் எது? சோழர் காலம்தான் செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது. சூடி கொடுத்த சுடர்கொடி யார்? ஆண்டாள். சூடி கொடுத்த சுடர்கொடி என்று அழைக்கப்படுபவர் வந்து ஆண்டாள். கதையை வாசிப்பது நமது சிந்தனையின் சலனத்தை ஊக்குவிப்பதற்கு ஒரு தூண்டுகோல் என்று கூறியவர்? ஆன்சர் வந்து புதுமை பித்தன். புதுமை பித்தன் தான் கதையை வாசிப்பது நமது சிந்தனையின் சலனத்தை ஊக்குவிப்பதற்கு ஒரு தூண்டுகோல் என்று கூறினார். மண்ணுற ஆழ்ந்த மணிநீர் கிடங்கின் விண்ணுற ஓங்கிய பல்படை புரிசை என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது? மண் உற ஆழ்ந்த மணிநீர் கிடங்கின் விண்ணுற ஓங்கிய பல்படை புரிசை என்ற வரிகள் இடம்பெற்ற நூல். இது வந்து மதுரை காஞ்சி. ஆராரிராரோ ஆராரிராரோ தூங்காத கண்ணே உனை தூங்க வைப்பேன் ஆராரிராரோ என பாடியவர் யார்? இந்த தாலாட்டு பாட்டை பாடியவர் வந்து வேலம்மாள். தமிழ் சான்றோர் பலர் வாழும் ஊரே வாழ்க்கைக்கு இன்பத்தை தருவதாகும் என்று கூறும் நூல் எது? ஆன்சர் வந்து புறநானூறு. தமிழ் சான்றோர் பலர் வாழும் ஊரே வாழ்க்கைக்கு இன்பத்தை தருவதாகும் என்று கூறுவது வந்து புறநானூறு. பூட்கை இல்லோன் யாக்கை போல என்ற வரிகள் பாடியவர் யார்? பூட்கை இல்லோன் யாக்கை போல. இந்த வரிகளை வந்து பாடியவர் ஆலத்தூர் கிழார். உண்டால் அம்மா இவ்வுலகம் என கூறும் நூல்? ஆன்சர் வந்து புறநானூறு. உண்டால் அம்மா இவ்வுலகம் இந்த வரி வந்து இடம்பெற்ற நூல் வந்து புறநானூறு. இவ்வளோதான். டோட்டலாக வந்து 100 மேற்கோள்கள் பார்த்துருக்கோம் 9th ஸ்டாண்டர்டில் இருந்து. ஏற்கனவே 10th ஸ்டாண்டர்டில் இருக்க மேற்கோள்கள் பார்த்தாச்சு, செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.